புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல இப்ப இருக்கக்கூடிய அவசரமான உலகத்துல நம்ம உடல்ல ஒரு நோய் ஏற்படுது, இல்ல ஒரு எமர்ஜென்சியான கேஸ், ஒரு ஹார்ட் அட்டாக்கா இருக்கலாம், ஸ்ட்ரோக்கா இருக்கலாம், ட்ராமாவா இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும்போது நம்ம பக்கத்துல யாரும் இல்லாம கூட இருக்கலாம். இந்த மாதிரியான எமர்ஜென்சி கேசஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒருவேளை நம்மளை சுத்தி ஆட்கள் இருந்தாலும் கூட அந்த எமர்ஜென்சி கேஸை ஹாஸ்பிட்டல்ல எப்படி நம்ம உடனடியாக அதை அணுகணும், எப்படியெல்லாம் தொடர்பு கொள்ளணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இதெல்லாம் நமக்கு சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய டாக்டர் ஆன் காலில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சொசைட்டி ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் இந்தியா தமிழ்நாடு சாப்டருடைய பிரசிடென்ட் அண்ட் எம்ஜிஎம் ஹெல்த் கேர்னுடைய ஹெச்ஓடி அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர் ராம்மோகன் இணைந்திருக்கிறார். வாங்க டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு ஷோ. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சிடெண்ட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணணும், அதுதான் எமர்ஜென்சி அப்படிங்கிறது. ஹார்ட் அட்டாக் இப்போ நிறைய பேருக்கு ஏஜ் ஃபேக்டரே இல்லாமல் இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸ்ட்ரோக்குமே அதுக்கு ஒரு கோல்டன் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா காப்பாற்றிடலாம், ஸ்ட்ரோக்கை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா டாக்டர்? கண்டிப்பாக இதெல்லாம் உண்மைதான். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுன்றது ஒரு அக்யூட் எமர்ஜென்சி. இட் கேன் பி ஸ்ட்ரோக், இல்லைன்னா ஹார்ட் அட்டாக், நீங்கள் சொன்னபடி ஆக்சிடெண்ட் எது இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கோல்டன் ஹவர்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் right from the time of accident or right from the time of symptom lande 60 minutes kulla or definitive treatment and diagnosis. Okay, this is called golden hour. So எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம அந்த டைம்குள்ளே நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா அது அவுட்கம்ஸ் வில் பி மச் பெட்டர். ஸோ இப்போ ஸ்ட்ரோக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரோக்கில் நம்ம ஒரு டைம், ஓகே, இப்போ சப்போஸ் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஏஜ் கேன் பி எனிதிங். ஓகே, ஒரு ஸ்ட்ரோக்குக்கு பி ஃபாஸ்ட்னு ஒரு நிமோனிக் இருக்குது. அது என்னென்னா பேலன்ஸ், அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பேலன்ஸ், ஒரு தடுமாற்றம் இருக்குது, எழுந்துக்கும் போது தடுமாற்றம் இருக்குது, இல்லை ஒரு பக்கமாக சாயிறாரு, அது ஒன்று. ஐயில் ஏதாவது டிஸ்டர்பன்சஸ், விஷுவல் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் பிளர்டாக தெரியலாம், இல்லைன்னா பார்வை போகலாம், இல்லை பார்வை போயிட்டு வரலாம், இது போல் இருக்குது. ஃபேஷியல் டிஸ்டர்பன்சஸ், அதாவது ஒரு சைடாக மறுத்து போகிறது, இல்லைன்னா ஒரு கண் இமை ட்ரூலிங்னு சொல்லுவாங்க, அப்படியே கண் மூடி இருக்கும், திறக்க முடியாதபடி இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ம் வீக்னஸ். ஆர்ம் வீக்னஸ்ன்றது ஒரு கை கால் தளர்ச்சியாக இருக்கலாம். ஓகே, ஒரு பக்கமாக இருக்கலாம், காலும் கையும் வராமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லர்ட் ஸ்பீச், அதாவது பேச முடியாத, கம்யூனிகேட் பண்ண முடியாத, ஒரு தடுமாற்றத்தோடு பேசுறது, இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். டைம், அதாவது ஒவ்வொரு நிமிஷமும் பல நியூரான்ஸ் அழிஞ்சு போயிட்டுருக்குது. அது பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். என்னென்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள், ஒரு பிளட் ஃப்ளோ அந்த பாகத்துக்கு ஆஃப் த பிரெயினுக்கு இல்லாத போகிறதுனால அதுதான் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வித்தின் 4.5 hours நம்ம ட்ரீட் பண்ணால் நமக்கு பேஷண்ட் கேன் வாக் பேக். பழைய நம்ம கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னா ஓகே பக்கவாதம் வந்துடும், பெட் படுத்த படுக்கையாக இருப்பாங்க. இப்போ எல்லாமே வித்தின் 4 hours 4.5 hours அந்த டைம் விண்டோ பீரியட்னு சொல்லுவோம், ஃப்ரம் த டைம் ஆஃப் ஆன்செட் ஆஃப் த சிம்டம். அதுக்குள்ளே நம்ம there are many treatments, like நமக்கு there are medicines which dissolves the clot in the brain. அது மாத்திரம் இல்லாமல் other facilities like thrombectomy, அதாவது ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி போயிட்டு அந்த கிளாட்டை மட்டும் இது பண்ணிடுறது. அப்படி இல்லைன்னா சப்போஸ் வெரி எவால்வ்டு ஸ்ட்ரோக் ஆகுது அப்படின்னா கிரேனியோட்டமி பண்ணுறது. இதெல்லாம் ஸ்ட்ரோக்கோட இது. ஓகே, இதெல்லாம் ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ரோக் யூனிட்டில் தான் இது போல் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வித்தின் 4.5 hours பண்ணோம்னா definitely patient outcome will be better. Patient will not be definitely on bedridden or anything like that. Outcomes will be better. There are patients who walk with some symptoms. நம்ம உடனே thrombolize பண்ணி within some times அந்த arm weakness or slurred speech improve ஆகிறது நம்மளே பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முன்ன மாதிரி கிடையாது, பக்கவாதம் ரிவர்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக. இதனுடைய சிம்டம்ஸ் நமக்கு முன்னாடியே தெரியுமா டாக்டர், இல்லை சடனாக தான் நடக்கும்? இது நான் சொன்னது இந்த பி ஃபாஸ்ட், அதாவது இந்த பேலன்ஸ், ஐ, ஸ்லர்ட் ஸ்பீச், ஃபேஷியல், இதெல்லாம் ஆர்ம் வீக்னஸ், இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். ஸோ இமீடியட்டாக இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கலாம். patients who have high blood pressures, sugars, இவங்களாம் they are more prone for stroke. இப்போ நிறைய இடத்துல
ஸ்ட்ரோக்கு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, அட்வான்ஸ் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ். அதாவது பர்சன்டேஜை வச்சு சொல்லுவாங்க, யா யூ ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கெட்டிங் ஸ்ட்ரோக் அப்படின்றது வித் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கால்குலேஷன்லாம் பண்ணி. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தெர் ஆர் மெடிசன்ஸ் லைக் சம் மெடிசன்ஸ் விச் யூ டேக் இட் எவ்ரி டே விச் யூ வில் ப்ரிவென்ட் ஃப்ரம் ஸ்ட்ரோக். ஓகே, அதுக்கான அசஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்குது. அதுதான் நான் சொன்ன பிரகாரம் ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ரோக் யூனிட்ன்றது ஒரு டெஃபினட்டாக ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் குவாலிஃபைடு எமர்ஜென்சி டாக்டர்ஸ் டு ஹேண்டில் ஐடென்டிஃபை எஸ் இது ஸ்ட்ரோக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து எம்ஆர்ஐ ஃபெசிலிட்டி, சிடி ஸ்கேன் பேசிக்காக இருக்கணும். அது இல்லாமல் எம்ஆர்ஐயில் வந்து எம்ஆர்ஐயில் தான் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ பர்சன்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜினா அவங்க வந்து சப்போஸ் ஒரு கிளாட் நம்ம மெடிசன் கொடுத்து கரைக்க முடியாது, ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னா இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் அவங்க வந்து உள்ளே போயிட்டு அந்த மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமின்னு சொல்லுவோம், அந்த கிளாட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம், கைட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் கால் மெக்கானிக்கல் த்ரோம்பெக்டமி. ஸோ இந்த ஃபெசிலிட்டி அது இல்லாமல் டெஃபினட்டாக இட்ஸ் யூஷுவலி பேக்ட் அப் பை அ நியூராலஜிஸ்ட் ஒன்லி வில் ஹாவ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ். சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக நியூரோ சர்ஜரி இன்கேஸ் இதெல்லாமே ஃபெயில் ஆகுது அப்போனா பிரெயினை ஓப்பன் பண்ணி அந்த ப்ரெஷர்ஸை குறைக்கிறபடி இருக்கணும். ஸோ இதெல்லாமே நடக்கிறது வந்து நம்ம வித்தின் 4.5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம முடிக்கணும். ஸோ ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ரோக் யூனிட் தான் இது ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் இதுக்கான எமர்ஜென்சி இந்த எம்ஜிஎம் ஹெல்த் கேரில் வந்து நமக்கு வந்து 24/7 இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், நியூராலஜி எல்லாமே ஸ்ட்ரோக்குன்னு ஒரு அலர்ட் கொடுப்பாங்க. ஸ்ட்ரோக்குன்னு ஒரு அலர்ட் கொடுத்தவொடனே they get that alert within 30 to 40 minutes they are there in the hospital. Senior consultants, neurologists 24/7 hospital coverல இருப்பாங்க. So immediate intervention will be taken care. ஜெனரலாக வந்து இந்த எமர்ஜென்சி யூனிட்னா 24/7 இருப்பாங்க. அண்ட் ஒரு பேசிக்கான டெஸ்ட் இல்லை ஒரு பிபி செக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சீனியர் கன்சல்டன்ட் இல்லை அதுக்கான இருக்கக்கூடிய குவாலிஃபைட் டாக்டர்ஸ் வந்து எப்போவுமே இருப்பாங்களா? கண்டிப்பாக. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 24/7 ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு டாக்டர் இருப்பாங்க, பேசிக் ஃபெசிலிட்டிஸ் லைக் இசிஜி வச்சுருப்பாங்க, ஒரு எக்ஸ்ரே வச்சுருப்பாங்க, அதே கால் இட் அஸ் அன் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட். ஆனால் நம்மளோட இன்டென்சிட்டி ஆஃப் டிசீஸ் சப்போஸ் ஒரு செஸ்ட் பெயின் நம்ம எடுத்துப்போம். செஸ்ட் பெயின்ன்றது நம்ம எடுத்தோம்னா நிறைய பேருக்கு போயிட்டு ஒரு இசிஜியை மட்டும் எடுப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இசிஜிக்குள்ள சேஞ்சஸ் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். புரியுதுங்களா? தேர் ஆர் டெஸ்ட் லைக் ட்ரோபனின் டெஸ்ட், அதாவது பாயிண்ட் ஆஃப் கேர் டெஸ்டிங்னு நிறைய இப்போ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்குது. அது என்னென்னா அது ஒரு பயோமார்க்கர். ஸோ இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் உள்ளே போயிட்டுருக்குன்னா ஈவன் இசிஜி சேஞ்சஸ் இல்லைன்னா கூட அந்த ட்ரோபனின்ற டெஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணும், எஸ் ஆன் கோயிங் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது. இது வந்து பாயிண்ட் ஆஃப் கேர். இது வந்து ஜஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து ஒரு 20 minutes ரன் பண்ணுற டெஸ்ட் தான். ஸோ நான் சொல்கிறது வந்து அட்வான்ஸ் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட், அதாவது ஜஸ்ட்டு இசிஜி மிஷின் வச்சுக்கிட்டு இசிஜி எடுத்துகிட்டு எஸ் நார்மல் சொல்லி அனுப்பிச்சு பேஷண்ட் கிராஷ் ஆகிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய இந்த வேக்சின் கான்ட்ரவர்சிஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து த்ரோம்போட்டிக் ஈவெண்ட்ஸ், அதாவது இந்த ரத்த சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதா இது பண்ணியிருக்கு. அதுவும் இப்போ வந்து முன்னாடி வந்து 6.5 to 6.8% சொன்ன இது வந்து இப்போ வந்து 24% வரைக்கும் அந்த த்ரோம்போட்டிக் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் தே ஆல்சோ கேட்டகரைஸ்ட் ஒரு ஏஜ் குரூப் ஆஃப் 25 to 40 ஆர் இந்த வயபிள் ரிஸ்க் குரூப்னு சொல்லி இப்போ நாங்களே நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் among our medical doctors, even talking emergency doctors. There are incidents. I lost few of my seniors in my own department. I mean, in my department means from my own college, Ramchandrala. Like thinking that, okay, chest pain. Usually, நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடியது okay ஒரு chest pain na okay gastritis-ன்றது ஒரு காமனான இது. கரெக்ட், எஸ் கரெக்ட், இட் கேன் பி gastritis. ஆனால் அதை வந்து ஒரு இன்டென்சிட்டி அதிகமாகும் போது அதை வந்து நம்ம வந்து ஒரு அதுக்கு வேண்டிய டெஸ்ட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகே கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெலுசல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெலுசல் இது ஏதாவது ஏதாவது சாப்பிட்டு தி லேண்ட் அப் இன் ட்ரபிள். ஓகேங்களா? பட் வென் தெர் இஸ் அ செஸ்ட் பெயின் ஹார்ட் அட்டாக் பற்றி பேசணுன்னா செஸ்ட் பெயின்ன்றது நாட் நெசர்லி சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் வரணும்னு கிடையாது. செஸ்ட் பெயின் கேன் பி ரேடியேட்டிங் பெயின், பேக்லேயும் பெயின் வரலாம், ஆர் லெஃப்ட் ஆர்மில் பெயின் இருக்கலாம். புரியுதுங்களா? கொஞ்சம் ப்ரோக்ரஸ் ஆகும்போது ஸ்வெட்டிங், பிரெத்லெஸ்னஸ் வரலாம். எல்லாருமே வந்து ஸ்வெட்டிங், பிரெத்லெஸ்னஸ் வந்தால் தான் ஹார்ட் அட்டாக்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு பேசிக்காக ஒரு செஸ்ட் பெயின், ஒரு அதுவும் நெஞ்சு கரிச்சல் இல்லைன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுற பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஏசிம்டமேட்டிக்கா கூட வரும். ஏசிம்டமேட்டிக்கா கூட இருக்கலாம். people who are chronically diabetic அந்த பெயின் அந்த அளவுக்கு இருக்காது. because of neuropathy they will not have more pain. ஓகேங்களா? ஸோ இது போல் இருக்கிற செஸ்ட் பெயின் அப்படின்னா அதுவும் நான் சொல்ல ஐ மீன் லைக் ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு இசிஜி எக்கோ எடுக்கணும், எக்கோ டு ஃபைண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட் நம்ம பார்த்தோம்னா எஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நமக்கு ஏதாவது எந்த இடத்துல அது பிளாக் ஆகுதோ அதனோட ஃபங்க்ஷன் பிளட் ஃப்ளோ குறையும். புரியுதுங்களா? வி கால் இட் அஸ் ஹைப்போகைனீசியா இன் தட் அந்த பர்டிகுலர் ரீஜன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்னபடி அந்த ட்ரோபனின் டெஸ்ட். ஸோ இந்த ட்ரோபனின் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா எஸ் பாசிட்டிவ்னா அதெல்லாம் 20 மினிட்ஸ் நடக்கும். இதான் ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ரைட் ஃப்ரம் த ஆன்செட் ஆஃப் சிம்டம் வித்தின் 60 மினிட்ஸ் எங்களுக்கு வந்து குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டும் அட் எம்ஜிஎம் ஹெல்த்க்கு வி மெயின்டைன் த டைம் லைன். ஏன்னா இன்டர்வென்ஷன் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஆன்செட் பேஷண்ட் அரைவிங் டு த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் இந்த டெஸ்ட் ட்ரோபனின் டெஸ்ட் வித்தின் 25 மினிட்ஸ் முடிச்சிருக்கணும். இசிஜி எக்கோ 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கணும். கேத் லேப்ன்றது ஒரு அட்வான்ஸ் ப்ரொசீஜர். அதாவது primary பிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. அதாவது they just send a catheter, dilute the clot in the heart, அதாவது clot-ஐ ரிமூவ் பண்ணுறதுக்கு அது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிளாஸ்டி ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து வித்தின் 60 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ தான் அந்த ஹார்ட் வயபிளாக இருக்கும். மசில்ஸ்லாம் இறந்து போகாமல் மசில்ஸ்லாம் நல்லபடியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸோ இந்த வித்தின் 60 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த டெஸ்ட் ஆஞ்சியோபிளாஸ்டியே பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தான் ரிசல்ட்ஸ் வில் பி பெட்டர். சப்போஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் ஃபெயில் ஆகுது, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆஞ்சியோபிளாஸ்டி. லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு இருக்குது. அப்புறம் தேர் ஆர் அதர் ஃபெசிலிட்டிஸ் லைக் சப்போஸ் அதுலேயும் சப்போஸ் பேஷண்ட் கிராஷ் ஆகுறாங்க அப்படின்னா ஐஏபிபின்னு இருக்குது. ஸோ பலூன், ஸோ தே இன்சர்ட் த பலூன். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்டு ஹாஸ்பிட்டலில் தான் இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக வி கேன் சேவ் அ லைஃப். ஸோ இந்த இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் எமர்ஜென்சி கேர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஹெச்ஓடி அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப் எம்ஜிஎம் ஹெல்த் கேர் எமர்ஜென்சி மெடிசன்லேருந்து டாக்டர் ராம்மோகன் நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் இணைந்து இதற்கான விளக்கத்தை கொடுத்துட்ருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் சித்ராங்க. நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என்னுடைய கணவருக்காக கேக்குறேங்க மேடம். என்ன வயதுமா அவருக்கு? அவருக்கு 59 ஆகுதுங்க மேடம். உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். வணக்கம் சார். சார், அவருக்கு இஎஸ்ஐல தான் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கோங்க சார், கோயம்புத்தூர்ல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் நார்மலா இல்ல, 60க்கு 40 இருக்குன்னு மெடிசன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்க. அதுக்கு அடுத்ததா வந்து அப்புறம் எக்கோ எடுத்து எல்லாமே எப்பயுமே நார்மல் மட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்ப லாஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி எக்கோ எடுத்ததுல அவருக்கு ஹார்ட்ல எல்லாமே வீக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தம் உறையாம இருக்கிறதுக்காக மாத்திரை எழுதி கொடுத்திருக்காங்க சார். இது இதய நோயா, இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே போதுமா இல்ல எதுவும் வேற எதுவும் பண்ணணும்னு ஒரு டவுட். இப்போ அந்த எக்கோல மாற்றங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக ஹார்ட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இது இல்லாமல் நம்ம வந்து அதாவது அந்த எக்கோவோட ஃபுல் ரிப்போர்ட் சொன்னால் தான் என்னால் கரெக்டாக என்னன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அது ஒன்று. ஓகே, பல்ஸ் வந்து சீராக இல்லைன்னு சொல்கிறீங்களா, கரெக்டாக ரெகுலராக இல்லைன்னு சொல்கிறாங்களா? ஆமாங்க சார், பல்ஸ் வந்து 60க்கு 40 இருக்குது. ஒரு சிலருக்கு அப்படி இருக்கு, அந்த அதிகமான வெயிட் தூக்குற வேலைகள் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது வந்து ஒரு அதாவது நான் அதான் சொன்னபடி இந்த எக்கோ ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ப்ராப்பராக தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து கரெக்டாக கைட் பண்ணலாம். ஓகே, 60-40ன்றது நீங்கள் பிபியை சொல்கிறீங்களா இல்லை ஹார்ட் என்ன சொல்கிறீங்க? பிபி ஓ 60% நார்மல் ஃபங்க்ஷன் தான்மா. ஓகே, 60 ஃபங்க்ஷன் ஹார்ட் பண்ணுதுன்னா 65 to 70 தான் நார்மல் ஃபங்க்ஷன். 60 நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் ஃபங்க்ஷன் தான் ஹார்ட்டுக்கு. இந்த ஹார்ட் இந்த வீக்கம்ன்றதுக்கு அந்த மாத்திரையே போதுமானதா? போதும். அது வந்து அந்த ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும். ஓகேங்களா? ரத்த ஓட்டம் தடப்படாம போறது, கிளாட்லாம் வராம இருக்கிறதுக்கு அந்த மெடிசன். ஓகே, அது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேர் வந்து தீபா. நான் தியாகதுருவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்க வயது என்னம்மா? எனக்கு வயது வந்து 39. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், எனக்கு வந்து வயது 39. எனக்கு வந்து மூச்சு படி இறங்கி ஏறனாவோ சரி, ஒரு சத்தமா பேசினாவோ சரி, தண்ணி
வேகமா இப்படி குடிச்சிட்டு இருந்தனாவே அந்த மூச்சு குழி இருக்கு பாருங்க சார், இங்க தொண்டை குழிக்கு கீழே அங்க வலிக்கும் சார். சரிங்க. நான் இப்போ ஒரு 2 மாசமாவே அப்படி இருக்கு. நான் இப்போ ஜிஹெச்சுக்கு போனேங்க சார். அங்க போய் இசிஜி எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க சார். இசிஜில வந்து நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸ்ரே எடுத்தாங்க. எக்ஸ்ரேலும் இந்த சீசனுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சார். இவ்வளவு நாள் எனக்கு அப்படி இல்லவே இல்லைங்க சார். சரிங்க. இப்போ எனக்கு இந்த இப்ப பேசுறதுக்கே வந்து மூச்சு வாங்குது, வலிக்குது அந்த இடத்துல கொஞ்சம் சத்தமா பேசிட்டாவே. சரி, இப்போ வந்து உங்களால படி ஏறினா மூச்சு வாங்குதுன்றீங்க, நடந்தா மூச்சு வாங்குதுன்றீங்க. ஓகே, கரெக்ட்டுங்களா? இது கண்டிப்பா வந்து 2 விதமா எடுத்துக்கலாம். இசிஜில நார்மலா இருந்துச்சுன்னா ஹார்ட்டுக்குள்ள, அதாவது ஹார்ட் அட்டாக் எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் எக்கோ பண்ணீங்கன்னா ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கான்னு பார்க்கணும். ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, இன்னொரு விதம் வந்து இப்போ வந்து எக்ஸ்ரேயில் நார்மலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆஸ்மாவோ இல்லை சிஓபிடி அது போல் மூச்சு தொந்தரவு உள்ள பிரச்சனைகள் எதுவும் இல்லை, வீசிங் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இது போல் சீசனல் டைம், அதாவது இப்போ குளிர்காலம், அப்போ வந்து இது போல் சில பேருக்கு வந்து ஆஸ்மா தொந்தரவு போல் மூச்சு வாங்குறது இருக்கலாம். புரியுதுங்களா? ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போது இந்த நம்ம ஸ்ட்ரோக் பற்றி பேசும்போதும் சரி, இல்லை ஹார்ட் அட்டாக் பற்றி பேசும்போதும் சரி, இந்த எமர்ஜென்சி கேசஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க 24/7 இருந்தாலும் அது ப்ராப்பரான ஒரு விஷயம் தான் இருக்குது. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ அந்த ட்ராமா பற்றி பேசும்போது அந்த மூவிஸ்லலாம் சொல்லுவாங்க, ஒரு எமர்ஜென்சி நம்ம ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம கால் பண்ணோன்னா கூட நிறைய பேர் தயங்குறாங்க. ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் பார்க்குறோம், யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஆனால் உயிரை காப்பாற்ற தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும். ஸோ அந்த பயம் வந்து தேவையா? அதாங்க, இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய இதில் வந்து 2017க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து யார் ஆக்சிடெண்ட் பண்ணாங்களோ அந்த கூட்டிகிட்டு வந்த பர்சனையும் வச்சுக்கிட்டு, ஓகே, அது ஒரு எம்எல்சி போட்டுட்டு போலீஸ் வந்து தான் அவங்கள கிளியர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு கிளியர் லா கொடுத்துருக்காங்க, அவங்கள வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஹெல்ப் தான் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு தான் வராங்க. அவங்கள ஹோல்ட் பண்ணுறதுனால எதுவுமே கிடையாது. வேணும்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அவங்கள இமீடியட்டாக கிளியர் பண்ணணும், போலீஸ் வந்து தான் கிளியர் பண்ணணுன்றது எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அண்ட் தே ஆர் நோவேர் இன்வால்வ் இன் தட் ஆக்சிடென்ட். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. தே ஆர் ட்ரைங் டு ஹெல்ப். அது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நம்ம 108ஓட ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் டைம்ன்றது அவங்களும் ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் டைம்ன்றது தே ஆர் ட்ரைங் டு கம் as close as 20 minutes, so within some kilometers. அதுக்கேற்றபடி அவங்க ஜியோகிராஃபிக்கலாக லொக்கேஷன் பார்த்து ஒரு 108 நீங்கள் கால் தான் பண்ணுறீங்க. இட் கேன் பி எனிவேர், சைதாப்பேட்டை இருக்கலாம், இல்லை அடையார் இருக்கலாம். அவங்க அதை வந்து நியரஸ்ட் ஆம்புலன்ஸுக்கு இமீடியட்டாக கால் சொல்லி அங்கே போயிட்டு ஆக்சிடென்ட் விக்டமோ எந்த விக்டமோ பிக்கப் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் விக்டம் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சோடாவோ தண்ணியோ, பேஷண்ட் ஒருத்தங்க கேராக இருக்கிறாங்கன்னு தண்ணியோ சோடாவோ வாய் வழியாக கொடுக்காதீங்க. அவர் கேராக இருக்கிறதோ இல்லை மயக்கமாக இருக்கிறதோ தலையில் அடிபட்டு இருக்கிறதுனால இருக்கலாம், விழுந்து தலையில் அடிப்பட்டதுனால இருக்கிற ஹெட் இன்ஜுரினால அப்படி இருக்கலாம். ஸோ ஆக்டிவேட் த ஆம்புலன்ஸ். ஸோ இன்னொரு இது என்னென்னா, இமீடியட்டாக நிறைய பேர் வந்து ஆட்டோவோ இல்லை பக்கத்தில் இருக்கிற 2 வீலர் இல்லை கார்லையோ போட்டு கொண்டு போவாங்க. அது வந்து இப்போ ஒரு தப்பான இது. ஏன்னா ஒரு பேஷண்ட்டை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கை 2 பேர் பிடிப்பாங்க, கால் 2 பேர் பிடிப்பாங்க, அப்படியே தூக்கி வைப்பாங்க. அதனால் நமக்கு வந்து ஸ்பைனல் இன்ஜுரிஸ், சர்வைக்கல் ஸ்பைன் இன்ஜுரி இல்லைன்னா லம்பா ஸ்பைன் இன்ஜுரி அது ஆக வேண்டிய சான்சஸ் அதிகமாக இருக்குது, இன்ஜுரி அதனால். ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து சேஃப் மோட். இன்னொன்று ஒரு 5-10 மினிட்ஸ் தான் அந்த ஆம்புலன்ஸோட ரெஸ்பான்ஸ் டைம். இமீடியட்டாக அந்த 10 minutes to 20 minutes, 20 minutes இஸ் த வஸ்ட், ஐ மீன் த மேக்ஸிமம் டைம். ஸோ இந்த 20 minutes 10 minutesன்றது இட்ஸ் ஓகே, வி கேன் ஸ்பேர் இட். ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. பேராமெடிக்ஸ்ன்ட்டு எல்லா ஆம்புலன்ஸஸ்லையும் இருப்பாங்க. அந்த போல் ஆம்புலன்ஸஸில் வந்து இமீடியட்டாக அந்த பேஷண்ட்டுக்கு வேண்டிய காலர், அதுக்கப்புறம் ஐவி லைன், ஃப்ளூயிட்ஸு, அவங்களுக்கு வேண்டிய பெயின் ரிலீஃபு, சப்போஸ் ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஓப்பன் ஃப்ராக்சர் அது ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கூட அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி அதில் ஸ்லாப்ஸ் போட்டு அதை ஃப்ராக்சரை சப்போர்ட் பண்ணி ஃபர்தராக ப்ளீடிங்கை குறைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மானிட்டரிங். இப்போ பார்த்தீங்கன்னா we have gone to the next level of ambulance
சர்வேலன்ஸ் கேர், அதாவது 5G டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம ரியல் டைம் டேட்டா. நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் அக்ரிடேஷன்ஸ் NABH, JCIன்றது இன்டர்நேஷ்னல் ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அக்ரிடேஷன். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் தரமான ஹாஸ்பிட்டல், இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் சேஃபாக பண்ணுறாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குன்றது. NABH அதாவது நேஷ்னல் போர்ட் ஆஃப் இது, அதுவும் ஒரு அக்ரிடேஷன் சர்டிஃபிகேட். அதுலேயும் அவங்க ஒரு கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஷண்ட்டோட கண்டினியூஸ் மானிட்டரிங்ன்றது ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட ஒரு பேஷண்ட் ஒரு ஆக்சிடென்ட் விக்டமோ இல்லை ஹார்ட் அட்டாக், எனி எமர்ஜென்சிஸ், மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் ஆர் சர்ஜிக்கல் எமர்ஜென்சிஸ், நம்ம ஒரு வைட்டல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அது வந்து ரியல் டைம் டேட்டா, ரியலாக நம்ம இந்த டைம் இப்போ எடுக்கிற அவங்க கனெக்ட் பண்ண உடனே எங்களோட பேஸ் ஸ்டேஷன், அதாவது கன்சோலுக்கு வந்துடும். இந்த பேஷண்ட் இந்த ஆம்புலன்ஸு இதனோட ECG ஃபைண்டிங் இது மானிட்டரில் காட்டும். அதுக்கப்புறம் பிபி இதெல்லாம் இருக்கும். ஸோ பேஷண்ட் வந்து பேராமெடிக் வந்து ரிசஸ்டேஷன் பண்ணும்போதும் ஒரு ஹி யூசஸ் அ மைக். ஸோ கம்யூனிகேஷனும் டேரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இது போல் ஒரு செஸ்ட் பெயின் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்மளோட ECG அங்கே எடுத்த உடனே ரியல் டைமாக நமக்கு வந்து ECGலையும் தெரிஞ்சிடும். இது எதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் இது போல் ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணுறோன்ட்டு நம்ம ஒரு கோட் போல் யூஸ்வலாக நாங்கள் MGMல வில் அனௌன்ஸ் அ கோட் ஸோ தட் த கார்டியாலஜிஸ்ட் ஆன் கால் வில் கம், cath lab டெக்னீஷியன்ஸ் வில் கம், அண்ட் அப்புறம் அனஸ்தட்டிஸ்ட் வருவாங்க. ஸோ தட் அந்த பேஷண்ட்டோட கோல்டன் ஹவர், அந்த ட்ரீட்மெண்ட் அண்ட் டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட் இஸ் அச்சீவ்ட் இன் த டைம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ தட் த டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ட்ரீட்மெண்ட்டும் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியுது. இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் அவசர சிகிச்சை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எமர்ஜென்சி கேர் எப்படியெல்லாம் கொடுக்கப்படுது. MGM ஹெல்த் கேர்லேருந்து HOD அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர் ராம்மோகன் நம்ம கூட இணைந்து இதற்கான விளக்கத்தை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சாந்திமா, நான் பழனியிலிருந்து பேசுறேங்கம்மா. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்குறேன். எனக்கு வந்து 56 இயர்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் வந்து 60 இயர்ஸ். சரிம்மா. 4 இயர்ஸ் பேக் எனக்கு வந்து வால்வு வந்து டேமேஜ்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகே, பைபாஸ் பண்ணியிருக்காங்களாம்மா? ஆமாங்கம்மா, பைபாஸ் பண்ணிட்டாங்க. சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. இப்போ எனக்கு 2 வால்வு மாற்றிருக்கிறாங்க. எனக்கு வந்து அதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்னன்னு பயந்துட்டே இருக்கேன் சார். கொஞ்சம் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியுமா? வணக்கங்க. வால்வ் ரெண்டுத்தையும் மாற்றிட்டீங்க. ஓகே, ஸோ அதுக்கு பயப்பட வேண்டியது எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஆன்டி கோயாகுலண்ட் மெடிசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பிளட்டை வந்து தின்னாக வச்சுருக்கிறதுக்கு. ஓகே, உங்களுக்கு எந்த விதமான வால்வ் மாற்றிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிளட்டை தின்னாக வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த சப்போஸ் வால்வ் மாற்றிருந்தாலும் அந்த பிளட் உள்ளே போகும்போது உறையாமல் இருக்கும். அந்த பிளட் உறையாமல் இருக்கிற மெடிசன் மாத்திரம் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஒரு PT, INR. ஓகே, அந்த 2 டெஸ்ட் மட்டும் எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்றபடி அந்த டோஸ் மெடிசனை மாற்றுவாங்க. அந்த மெடிசன் லைஃப் லாங் எடுக்க வேண்டியது இருக்கும். வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ பொதுவாக அந்த ஆன்ஜியோ அதை விட்டு அது சக்ஸஸ் ஆகலைன்னா பைபாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பலூன் சொல்லியிருந்தாங்க. அதுலேயே வந்து சப்போஸ் பேஷண்ட் வந்து இப்போ ஆன்ஜியோ பிளாஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேஷண்ட் பிபிலாம் கிராஷ் ஆகுது, அந்த சமயத்தில் வந்து பலூன் IABPன்னு சொல்லுவாங்க, இன்ட்ராஆர்ட்ரியல் பலூன். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க எக்மோன்றது ஒரு இட்ஸ் லைக் அ ஹார்ட் அண்ட் லங் மிஷன் போல் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் லாஸ்ட் வீக் எக்மோ இன் ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்துருக்கிறோம். இந்த எக்மோன்றது என்னென்னா இது ஹார்ட் அண்ட் லங் போல் ஒரு மிஷன். இட்ஸ் சப்போர்ட்ஸ் ஒரு கார்டியாக் அரெஸ்ட். இப்போ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பேஷண்ட் வந்து ஏதாவது ஒரு ஹார்ட் நின்று போயிட்டு they will start something called cardiopulmonary resuscitation, CPRன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த CPRன்றது என்னென்னா, நம்ம வந்து ஒரு எஸ்டாப்ளிஷிங் blood circulation throughout the body. அது வந்து சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு இது பண்ணுவாங்க. இது வந்து எனிபடி கேன் இனிஷியேட் திஸ். ஓகே, நாட் நெசர்லி ஒரு டாக்டரோ பேராமெடிக்கோ ஒரு நர்ஸோ ஒரு மெடிக்கல் இவங்க இருக்கணுன்றது கிடையாது. இட்ஸ் அ பப்ளிக் அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராம். திஸ் இஸ் கால்ட் அ பேசிக் லைஃப் சப்போர்ட்ன்ட்டு நம்ம சொசைட்டி ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் ஆஃப் இந்தியா வித் MGM ஆல்சோ வி ஹாவ் CSR ஆக்டிவிட்டீஸ். அதில் வந்து மெனி பீப்புளுக்கு நிறைய பேருக்கு வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸு இது ஒரு இனிஷியேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். பேசிக் லைஃப் சப்போர்ட் டீச்சிங், ஒரு மாஸாக ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட் டீச்சிங். இது வந்து
ஒரு பேஷண்ட் சப்போஸ் ஏதாவது ஒரு பேஷண்ட் யாராவது ஒருத்தங்க திடீர்னு மயக்கடிச்சு விடுறாங்க, அவங்களுக்கு இதய துடிப்பு இல்லைன்னா நம்ம சிபிஆர்ன்ற ஒரு இதுவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து டில் த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அரைவ்ஸ் யூ கேன் கண்டினியூ த சிபிஆர். ஸோ அந்த சிபிஆர் கண்டினியூ பண்ணிக்கிட்டு அது சிபிஆர் கண்டினியூ பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் த்ரூ அவுட் த பாடி இருக்கும். அது ஒரு எஃபெக்டிவாக பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற ஒரு டெக்னிக், ஒரு ஷார்ட் கோர்ஸ் போல். அது ஒரு சும்மா ஸ்மால் டீச்சிங் தான், ஒரு 30 minutes ஆஃப் கிளாஸ் தான். அது நிறைய இடத்துல நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை நம்ம பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும், அந்த ஹார்ட்டும் இதுவாகாது. அது போல் பண்ணும்போது along with some medicines or with that itself the heart can again start again. So again restart our heart. Okay. So this is called CPR. சப்போஸ் நம்ம வந்து சிபிஆர் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை நம்ம ஒரு கேத் லேபில் இது போல் ஒரு பேஷண்ட்டு ஐ மீன் லைக் வித் ஐஏ பிபி கூட இதுவாகலைன்னா எக்மோன்ற டிவைஸ். எக்மோன்ற டிவைஸ் வந்து ஹார்ட் அண்ட் லங் மெஷின். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் த ஹார்ட் நம்மளோட ஹார்ட்டும் லங்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு பதில் அந்த மெஷின் வில் ஒர்க் ஆஸ் அ மெஷின் which will support the circulation to the brain and other parts of the body. Okay, so அதே மாதிரி இந்த அட்வான்ஸ் மெடிசன் ஒன்று சொல்லியிருந்தீங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ரொம்ப சிம்பிளான மெடிசன். சப்போஸ் ஒரு ஹார்ட் அட்டாக்னு வருது, ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆஸ்பிரின் ஆர் குளோபிடோகிரில் அப்படின்ற 2 மெடிசன், நாட் ஈவன் ஒரு 5 rupees கூட இருக்காது அந்த மெடிசன். அது நம்ம வந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயின்ற ஒரு சிம்டம் தெரியுதுன்னா அந்த மெடிசன் சாப்பிட்றதுனால தப்பே கிடையாது. ஓகே, கேஸ்ட்ரைட்டிஸ் சில பேர் ஓகே இது இருக்கு, ஐ மீன் ஹார்ட் அட்டாக் இருந்தால் இது டெஃபினட்டாக இது வந்து வி கால் திஸ் அஸ் அ லோடிங் டோஸ். இது வந்து அது இமீடியட்டாக சாப்பிட்ட உடனே இட் அப்சர்வ்ஸ் அண்ட் த கிளாட்டை டிசால்வ் பண்ணுறதுக்கு இது பண்ணும். புரியுதுங்களா? சப்போஸ் இது ஒரு கேஸ்ட்ரைட்டிஸில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மேபி கேஸ்ட்ரைட்டிஸ் கொஞ்சம் பெயின் அதிகமாகலாம். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். இந்த மெடிசன் பாக்கெட்டில் எல்லாரும் வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் சேவ்ஸ் மெனி பேஷண்ட்ஸ். அவசர சிகிச்சை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். எம்ஜிஎம் ஹெல்த் கேர்லேருந்து ஹெச்ஓடி அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர் ராம் மோகன் இணைந்து இதற்கான விளக்கத்தை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? அன்புராணி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? ஊரப்பாக்கத்துல இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். வயது என்னமா? 69 ஆகுது. பேசுங்க எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஷோல்டர்ல இருந்து இந்த முட்டி வரைக்கும் ஒரே வலியா இருக்கு. இந்த எலும்புக்குள்ள வலிக்கிற மாதிரியும் அப்படியே ஷோல்டர் வந்து தூக்க முடியாம வலி இருக்கு. ஏதாவது ஜெல்லு தடவுவேன், அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவேன், சரியாயிடும். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சரியா போயிடும். தொண்டை எரிச்சல் வேற எனக்கு இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனை வருங்களா? ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நான் ரொமட்டாய்டுக்காக டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். நான் ஒரு 18 இயர்ஸா எடுக்கிறேன், நான் 18 வருஷமா. அதனால வந்து ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்குமா? இல்லைங்க, ரொமட்டாலஜி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, மேபி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் பெயினை பற்றி எடுப்போம். ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ். ஓகே, அது வந்து ரொமட்டாய்டில் அது காமனாக இருக்கக்கூடிய இதுவுங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் நிறைய பெயின் கில்லர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரீனல், அதாவது கிட்னி பாதிப்புகள்லாம் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். ஸோ எக்ஸசைஸ், மினிமம் எக்ஸசைஸ், அதை மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மூமெண்ட் குறையும் போது தான் அதிகமாகும். அதே போல் இந்த குளிர் டைமில், இப்போ குளிர் அதிகமாக இருக்குது, அந்த டைமில் இந்த மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கலாம். புரியுதுங்களா? அதே போல் நீங்கள் செஸ்ட் பெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, நெஞ்சு வலி, அதை தயவு செஞ்சு ஒரு வாட்டி எவாலுவேட் பண்ணிக்கோங்க. ஒரு இசிஜி எக்கோ எடுத்து பார்த்து நார்மலாக இருக்கா, இல்லை அதை ட்ராப்பனின் டெஸ்ட் போல் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எஸ், செஸ்ட் பெயினை பற்றி ஹார்ட் பற்றி உங்களுக்கு கிளியராக ஒரு இது வந்துடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சார் நீங்கள் பேசுறது கேட்குது, உங்கள் பேர் சொல்லுங்கள். ராமன். எந்த ஊர்லேருந்து சார்? காளையார்கோவில். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். 67. சொல்லுங்கள் சார். சார், எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஒரு அடப்பு இருக்குன்னு சொல்லி ஆஞ்சியோ பண்ணியிருந்தேன். சரிங்க. 10 வருஷம் சென்று அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சரின்னு மதுரை பெரியாஸ்பத்திரி போய் பார்த்தேன். 3 அடப்பு இருக்குன்ட்டாங்க. அது 48% தான் ரத்தம் போகுது. அதனால நீங்க ரொம்ப ஓய்வு எடுக்கணும். ஆபரேஷன் பண்ண முடியாது, வயசாயிருச்சு, 67 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, ஆபரேஷன் பண்ண முடியாது. நீங்க வீட்டுல ஓய்வு எடுத்து கல்பூசுக்கும் வீட்டுக்கும் இருங்கன்னு சொன்னாப்புல. கொஞ்சம் சொல்ல நடந்தோம்னா முன்னால வலிக்க ஆரம்பிக்கிறது, அப்படியே பரவி நெஞ்சுக்கு வந்துருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் சார், உங்களுக்கு அந்த இதய ஃபங்க்ஷன், எக்கோ ஃபங்க்ஷன் 48% இருக்குது. 3 இதுலேயும் அடப்பு இருக்குன்றதுக்கு எஸ். ஆனால்
கண்டிப்பாக இது ஒரு ஏஜ் ஒரு பெரிய இது கிடையாது. பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக பண்ணலாம். ஏஜ் ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அபவுட் 67 அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா எக்கோ ஃபங்க்ஷன்ஸ் நல்லா ப்ரிசர்வ்டாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக பைபாஸ் சர்ஜரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது சார். இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் அவசர சிகிச்சை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எமர்ஜென்சி கேர் எப்படியெல்லாம் கொடுக்கப்படுது. எம்ஜிஎம் ஹெல்த் கேர்லேருந்து ஹெச்ஓடி அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர் ராம்மோகன் இணைந்து இதற்கான விளக்கத்தை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இந்த எமர்ஜென்சி அப்படின்னு பேசும்போது ஆக்சிடென்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆம்புலன்ஸ் வந்து ஈஸியாக அக்சசபிளாக தான் இருக்குது, யார் வேணால் இது பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு. இதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து ட்ராமாவில் சிக்கி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா யாரை சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ஒரு பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் பேசிக் லைஃப் சப்போர்ட், அதாவது ட்ரையாஜிங், அது வந்து யார் who needs the immediate treatmentன்றது கால் ட்ரையாஜிங். ஓகே, அது வந்து யூஸ்வலாக பேராமெடிக் ஆர் சம்படி மெடிக்கல் ஃபெசிலிட்டி உள்ளவங்க தான் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு பப்ளிக்கில் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எஸ் பேஷண்ட் இஸ் அலைவ் ஆர் நாட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் டெஃபினெட்லி இந்த போல் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வி கேன் டெஃபினெட்லி சேவ் தம். ஓகேங்களா, சிபிஆர்ன்றது டெஃபினெட்லி அது ஒரு குவாலிட்டியாக நல்லா கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக பேஷண்ட்டை சேவ் பண்ண முடியும். நாங்கள் வந்து 60 minutes எல்லாம் நாங்கள் சிபிஆர் பண்ணி பேஷண்ட்ஸ் ஆர் வாக்ட் அவுட். ஓகே, அண்ட் வி ஆர் ரியலி ப்ரவுட் டு ஹேவ் யூ பிகாஸ் ஒரு 18,000 பீப்புளுக்கு மேலே நீங்கள் பேசிக் லைஃப் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க உங்களை. ஸோ நீங்கள் இதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது இன்னுமே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதுக்கு இனிஷியேட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. இப்போ வந்து இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட்ன்றது ஆஸ் அ சொசைட்டி ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் தமிழ்நாடு பிரசிடென்ட் as well as IME as well as MGM ஹெல்த் கேர் இதை சப்போர்ட் பண்ணி தான் லாஸ்ட் இயர் என்ன அவ்வளோ பண்ண முடிஞ்சது. நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணேன். இன்னும் ஒரு ஸ்மால் என்னோட சஜஷன் என்னென்னா, நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறோம்னா இது ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட்டும் ஒரு ஸ்கில்லாக ஒரு டெஸ்ட்டாக வச்சு அதை ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குவாலிஃபை பண்ணி கொடுத்தா இட் வில் பி அ குட் இனிஷியேட்டிவ் ஐ திங்க். ஸோ தட் கேன் டெஃபினெட்லி, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிரைவ் அ கார். அதேபோல் 2-wheelers ஆர் கார்ஸ் ப்ளீஸ் ஒபே த டிராஃபிக். அதாவது ஈஸி டு கெட் இன் டு ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி அந்த ட்ராமா ஆர் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹெட் இன்ஜுரியோட bedridden patients are also there. Okay, so always obey the traffic, drive safely. So that is my thing, and definitely everybody should know about basic life support as a basic to save a life. கண்டிப்பா ஹெல்மெட் மேண்டேட்டரின்னு சொல்ற மாதிரி பேசிக் லைஃப் சப்போர்ட்டும் மேண்டேட்டரி. எஸ். ஓகே டாக்டர், சரி அதர் எமர்ஜென்சி அதர் எமர்ஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் எமர்ஜென்சிஸ் ஆர் இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய நாங்கள் பார்க்குறது ஆங்காலஜிக்கல் எமர்ஜென்சிஸ். ஓகே, ஆங்காலஜிக்கல் எமர்ஜென்சிஸ் ஆல்ரெடி பேஷண்ட் வுட் ஹவ் பீன் நிறைய கீமோ ஆர் ரேடியேஷன் நிறைய. ஸோ ஒரு ஐவி லைன் செக்யூர் பண்ணுறது கூட ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ ஸ்பெஷல் நர்சஸ் ட்ரெயின், வி ஹாவ் ஸ்பெஷல் வி ஸ்பெஷலைஸ் இன் தட். ஓகே, ஸோ ஈவன் எங்களோட சொசைட்டி ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் இந்தியா வந்து வி ஹாவ் ஷார்ட் கோர்சஸ். இது போல் டிஃபிகல்ட் திங்ஸை கேன்லேட் பண்ணுறதுக்கு மேனிகன்ஸ் வச்சு கேன்லேட் பண்ணி எல்லாம் இது பண்ணுறதுக்கு சிமுலேஷன்லாம் பண்ணி வி கெட் ட்ரெயின்ட் ourselves to equip to serve severe medical emergency, oncological emergencies. ஓகே டாக்டர், ஒரு ஜென்ரலாக சொல்லுங்கள், ஒரு எமர்ஜென்சி யூனிட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் டாக்டர்? ஒரு எமர்ஜென்சி யூனிட்ன்றது அதுதான் நம்மளோட இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னபடி ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ரோக் யூனிட், அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் 1 ட்ராமா சென்டர்னுவாங்க. வெஸ்டர்ன் வேர்ல்டில் நீங்கள் அதர் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா ட்ராமா சென்டர் அண்ட் கார்டியாக் கேர் யூனிட் அப்படின்ட்டு ஈவன் ஒரு பேஷண்ட் ஒரு கார்டியாக் இதோடு வந்தாலும் பேசிக் சப்போர்ட் கொடுத்துட்டு தே வில் ஷிஃப்ட் டு த கார்டியாக் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ அது போல் நம்ம வைக்க முடியாது. பட் ஆனால் ஒரு எமர்ஜென்சியோட ஒரு அக்ரிடேஷன், ஓகே, ஒரு அக்ரிடேஷன்றது இருக்கணும். அது வந்து ஒரு இந்த எமர்ஜென்சி இப்போ யூஸ்வலாக குவார்டினரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் MGM ஆர் அப்போலோ ஆர் எனி அதர் ஹாஸ்பிட்டல்ஸ், ராமச்சந்திரா, எவ்ரி ஸ்பெஷாலிட்டிஸ் லைக் ஐ டோல்ட் யூ, நம்ம வந்து ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ சர்ஜன், நியூராலஜிஸ்ட், ஸோ இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி வர்றது தான் ஒரு எமர்ஜென்சி. அண்ட் டெஃபினெட்லி இட் ஷுட் பி ரன் பை அன் எமர்ஜென்சி ட்ரெயின்டு டாக்டர் ஹூ கேன் ஹேண்டில் சச் எமர்ஜென்சிஸ். ஓகே, எமர்ஜென்சியில் வந்து வெறும் இசிஜி எக்கோ எடுத்துகிட்டு ட்ரீட் பண்ணுறதுன்றது இருக்கக்கூடாது. வென் யூ டிஃபைன் இட், இட் ஷுட் ஹேவ் ஆல் ஃபெசிலிட்டிஸ் டு ட்ரீட் இட். அதுக்கு சப்போர்ட்டிங்காக தியேட்டர்ஸ், கேத் லேப்ஸ் எல்லாமே இருக்கணும். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் பிரசிடென்ட் ஆஃப் சொசைட்டி ஆஃப் எமர்ஜென்சி மெடிசன் இந்தியா தமிழ்நாடு சாப்டரோட பிரசிடென்ட்டாக இருக்கிறதுனால இதனுடைய ஆக்டிவிட்டி என்ன, எதனால் இதை நீங்கள் இனிஷியேட் பண்ணிக்கிறோம்?
இதுதான் இந்த ஒரு பப்ளிக் அவேர்னஸ் டு நோ அபவுட் பேசிக் லைஃப் சப்போர்ட்ன்றது முக்கியமானதுன்றது நாங்கள் கடந்த ஒரு பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த லாஸ்ட் இயர் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய காலேஜஸ் எல்லாம் போயிட்டு இது மாசாக ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் ஏதாவது நீங்கள் ப்ரோக்ராம்? ஆமாங்க, அவங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கரிக்குலத்தில் எமர்ஜென்சின்ட்டு ஒரு இதுவே இருக்குது. 8th standard to 9th standard நிறைய ஸ்கூல்ஸில் கேட்டிருப்பாங்க. ஐ சென்ட் மை ரெசிடென்ட்ஸ் டு டேக் கிளாஸஸ் ஃபார் தெம். அவங்களுக்கும் இந்த பேசிக் எமர்ஜென்சிஸ், இப்போ ஒரு ஸ்மால் ஒரு ஹவுஸ் ஹோல்ட் எமர்ஜென்சிஸ், இப்போது இன்னொரு ஸ்மால் இது என்னென்னா ஒரு எமர்ஜென்சியில் நம்ம ஒரு பயந்து பதட்டமாகி பண்ணுறது, எனக்கு இந்த டாக்டர் தெரியும் அந்த டாக்டர் தெரியும் அப்படின்னு போகிறதோட ஒரு ப்ராப்பர் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு போகிறதா நான் இது. அதே போல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னபடி ஒரு ஹார்ட் அட்டாக் ஜெலுசல் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லைன்னு பார்க்குறது ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் போகிறது இன்னும் நல்லது. சில சமயத்தில் சப்போஸ் ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, மயக்கம் அடித்து விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேஃபான ஜோனில் உட்கார வச்சு நிறைய ஏர் வரபடி காற்று இது பண்ணுறபடி நிறைய பேர் வந்து க்ளோஸ்டாக நிறைய பேர் சூழ்ந்து பதட்டமாக்கக்கூடாது. Please use an ambulance. Ambulance என்னன்னா the definitive treatment starts immediately at the point of where patients are there. So ambulance யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சூப்பர். இப்போது எங்களுக்கு சொல்லுங்கள் டாக்டர், இப்போது வீட்டில் யாருமே இல்லாத டைமில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். கண்டிப்பாக என்ன பண்ணணும் டாக்டர்? ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அட்லீஸ்ட் பேஷண்ட் வந்து மூவ் பண்ணனா முடியும், மூச்சு வாங்கினாலும் நடக்க முடியும். சில பேர் ஸ்ட்ரோக் வந்து அப்படியே அவங்களால நடக்கக்கூட முடியாமல் நானே ஒரு 18 hours 16 hours வால்டு ஸ்ட்ரோக்கு ஐடென்டிஃபைட் பை த நெக்ஸ்ட் நெய்பர் ஒன் டே அப்படிலாம் வந்திருக்கவங்களாம் இருக்கிறாங்க. எஸ், இப்போ வந்து ஒரு ஏஐ அசிஸ்டட் டிவைசஸ், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ரோக்குக்கெலாம் நம்ம வந்து அட்வான்ஸ் ஸ்க்ரீனிங் பண்ணி நமக்கு எஸ் யூ ஆர் வயபிள் டு கெட் ஸ்ட்ரோக்குன்றது தெரியும். அதே போல் ஹார்ட்டுக்கும் நிறைய இது டெஸ்ட்லாம் இருக்குது பண்ணி எஸ் I don't have any heart attack or there are devices which AI assisted. Suppose நம்மளோட ஈவன் அந்த டிவைசஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். சப்போஸ் ஒரு ஹார்ட் ரேட் அதிகமாகுது இல்லை பிபி ஃபால் ஆகுது அப்படின்னா நியரஸ்ட் அதனோட ஃபீடட் சென்டர்ஸ்க்கு ட்ரிகர் பண்ணும். பை த டைம் வி அலர்ட் வி ஃபைண்ட் தட் எஸ் ஆர் யூ ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்குது. சப்போஸ் அவங்களால கால் எடுக்க முடியலன்னா எஸ் வி ரெஸ்பாண்ட் டு தட் கால்ஸ். அதுபோல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் கம்மிங் இன். Okay. We are at MGM. We are looking in that for the next like distress call or distress call by AA. It will trigger to the emergency department. Yes, this patient is in distress. He is not responding. இப்போ நீங்கள் Mercedes or Benzல் ஒரு 3-4 minutesக்கு உங்களோட கண் அப்படியே ஃபோக்கஸ்டாக இருந்துச்சுன்னா it will divert. It will increase your volume. It reduces, உங்களோட விண்ட்ஷீல்ட்ஸ் எல்லாம் அதை டோர்ஸ் எல்லாம் திறக்கிறபடி இதுவும் வந்து ஒரு ஏஐ அசிஸ்டட் டிவைஸ். உங்களோட ஹார்ட் ரேட் அதிகமாகவே இருக்குது, யூ ஆர் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னா இட் சென்சஸ். அதுபோல் டிவைசஸ் ஆர் கம்மிங் இன். வி ஆர் ட்ரைங் டு டூ தட் ஷார்ட்லி. ஸோ அது வந்து அது மாத்திரமே இல்லாமல் ஜென்ரலாக ஒரு இப்போது லெட்ஸ் டேக் இப்போ ஒரு காரோ 2-wheeler வாங்குகிறோம், நம்ம வந்து சர்வீஸ் எஸ் அந்த பர்டிகுலர் கிலோமீட்டரில் வி டேக் கேர், அது போகலன்னா சர்வீஸ் போயிடும், வாரண்ட்டி போயிடும் காருக்கு அப்படின்னு இருக்கிறோம். நமக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்தால் தான் ஹாஸ்பிட்டலுக்கே வருவோம், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரோக் வந்தால் தான் வருவோம். இதுக்கெல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய, ஈவன் கேன்சரும் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஆர் அவைலபிள். இல்லைனா கேன்சருக்கு ஸ்க்ரீன் பண்ணி எஸ் யூ ஆர் ப்ரோன் டு கெட் இதுன்றது நிறைய டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரு யூஸ்வலாக ஒரு ஒன்ஸ் இன் அ இயர் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கவர்மெண்ட்டோ இல்லை அட் யுவர் அஃபர்ட் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் லைக் ஒரு இசிஜி டிஎம்டி எக்கோ பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் பிளட் ப்ரொஃபைல் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டெஃபினெட்லி இட் வில் ப்ரிவெண்ட் மெனி திங்ஸ். ஹார்ட் அட்டாக்குமே நமக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுட்டு இதுவாக செடன்டரி லைஃப் ஸ்டைலில் இருப்பேன்னா முடியவே முடியாது. டெஃபினட்டாக வாக்கிங், யோகா, ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் இப்போ ஒரு டிராஃபிக்கில் இவ்வளோ தூரம் வரும்போதே நம்மளோட ஹார்ட் ரேட் நமக்கு தெரியாமல் ஒரு 120 தான் இது பண்ணிகிட்டு இருக்கு. இட்ஸ் ஸ்ட்ரெயின் தானே. ஸோ நமக்குன்னு ஒரு சம் திங்ஸ் லைக் யோகா, மெடிடேஷன், walking will definitely improve. At least 30 to 40 minutes of walking. Yes, இப்போ கொஞ்சம் awareness among the public are there. Please follow this. ஸோ ஜென்ரலாக நம்ம டாக்டர் ஆன் காலில் பர்டிகுலர் டிசீஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். எந்த டிசீஸாக இருந்தாலும் அதனுடைய எமர்ஜென்சி வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே ஆன் டாக்டர் ஆன் கால். தேங்க்யூ ஸோ மச். நேரில் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.